ஒத்த காலில் இல்லைங்க, 2 காலில் இங்கே ஒரு மனுஷன் 12 வருஷமாக சிவனை பார்க்கணும்னு நிற்கிறாப்புல. அதை பார்த்துட்டு அதை போல் செய்கிறதுக்கும் அந்த மனுஷனை பின்பற்றுறதுக்கும் ஒரு கூட்டம். அது மட்டுமா, அந்த மனுஷனை கடைசியில் கடவுளாகவே மாற்றிட்டாங்க. இப்போ தாங்க புரியுது நம்ம இந்தியா நாட்டில் 33 கோடி தெய்வங்கள் எப்படி வந்துச்சுன்னு. இந்த வீடியோவை பார்த்துட்டு சில இந்து நண்பர்களே இதெல்லாம் மூடத்தனம் அப்படின்னு சொல்கிறாங்க. மூடத்தனம் என்று சொல்கிறத காட்டிலும் மக்கள் அறியாமையினால் செய்கிறத பார்க்கும்போது வருத்தமாக தான் இருக்குது. அப்போ கிறிஸ்தவத்தில் இதை போன்ற அறியாமை இல்லையா என்று நீங்கள் கேட்கலாம். இருக்குங்க, ரொம்பவே இருக்குது. எத்தனையோ வீடியோஸ் நம்ம பார்க்குறோம். கரெக்டாக சிடியில் இருந்து அற்புதம் நடக்கும், அதே போல் முட்டி போட்டு நடந்தால் நம்ம கேட்குறது கிடைக்கும். அது மட்டுமா, சர்ச்சு முன்னால் தேங்காய் உடைச்சா நம்முடைய வேண்டுதல் கேட்கப்படும். இதுக்கும் நம்ம பைபிளுக்கும் சம்பந்தமே இல்லைங்க. எதனாலன்னா, சிருஷ்டிகரை அதாவது படைத்தவரை தொழுது சேவியாமல் சிருஷ்டிப்பை மனிதனால் படைக்கப்பட்ட ஒரு படைப்பை மக்கள் தொழுது சேவிக்கிறார்கள் என்று இந்த அறியாமையை குறித்து பைபிள் சொல்லுது. என் சொந்த அனுபவத்திலிருந்து சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம், சமாதானம், வியாதியிலிருந்து ஒரு விடுதலை, நிம்மதி வேணுமா? உங்களுடைய இருதயத்தை ஏசப்பாக்கு கொடுங்க. அங்கே போன விடுதலை, இந்த பாஸ்டர்கிட்ட போன அற்புதம் நடக்குன்னு இன்னைக்கு ஒரு கூட்டம் மனுஷங்களை நம்பி போயிட்டு இருக்கீங்க. ஆனால் உங்களுடைய இருதயம் பரிசுத்தத்திற்கு தூரமாக இருந்தால் அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லைங்க. இன்னைக்கு சர்ச்சில் போய் ஆராதிச்சுட்டு நாளைக்கு ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை செய்யும் பொழுது நாம் இந்த உலகத்துக்குரியவர்களாய் மாறிவிடுகிறோம். எனக்கு அருமையானவர்களே, நாம் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல, அந்த பரலோக ராஜ்யத்துக்குரியவர்கள் என்பதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க.